எங்கள குற்றச்சாட்டு எங்க மேல வைக்கிறீங்க. நாங்க இத ஃபாலோ பண்றது இல்ல. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? பெரியார் பெரியார் சொல்றீங்க. பெரியாருக்கு என்ன பண்ணீங்க? பெரியார் கொள்கையை ஃபாலோ அதுல ஒரு கடிதாசத்துல அம்பேத்கர் தோத்தது ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி எழுதியிருக்காரு. இதுக்கு அவமரியாதை செய்கிறது அப்படிங்கிறது அதுதான் அவங்க தலைப்பா இருந்தது. அமித்ஷாவை மாற்றலாம் இதுல அப்படின்னு ஒரு நோக்கத்தோட போயிருக்காங்க. ஆனா இது பாருங்க, இது பிஜேபி திருப்பி என்ன பண்ணீங்க இதான் அவர் கேட்டாரு. அது கேட்கும் போது என்ன சொன்னாரு? ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் தி டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ். வணக்கம் சார். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சாத்தியப்படும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? அது சாத்தியப்படும், ஆனா எப்போதுதான் பெரிய கேள்வி. ஓகே. ஏன்னா எதுவுமே அசாத்தியம்ங்கிறது கிடையாது. ஆனா எப்போதுதான் பெரிய பெரிய கேள்வி. காரணம் இதை வைத்துக் கொண்டு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு, நான் எப்போதும் டைமிங் பத்தி சொன்னேன். ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப முதல்ல பேசப்படுவது என்ன என்றால் 2020 இப்ப அடுத்த தேர்தல் 24 நடந்திருக்குன்னா அடுத்த பாராளுமன்ற தேர்தல் 2029. அப்போ அது கூட தான் இதை சின்க்ரனைஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அது கூட நடத்தணும்னு. இது இதற்கு இடையே சில பிரச்சனைகள் இருக்கு. என்ன, 26ல பெரிய ஒரு 4-5 மாநிலத்துல தேர்தல் வருது. நிச்சயமா தமிழ்நாடு, கேரளம், அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டேட் வருது. அப்ப அவங்க 26ல தேர்ந்தெடுத்த பிறகு, ஒரு புது அவை வந்த பிறகு திருப்பி 29ல என்ன 3 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி போவாங்களா, திருப்பி ஃபேஸ் பண்ணுவாங்களா, இது ஒரு கேள்வி. இரண்டாவது என்ன பாத்தீங்கன்னா, சில முக்கிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு இருக்கு. ஒன்று, ஜனத்தொகை கணக்கீடு, சென்சஸ். அது இப்போ இந்த ஜனவரி பிப்ரவரியில ஆரம்பிக்கணும். அது 2025ல. அது அது அதாவது ஒரு டென்டேட்டிவா சொல்றேன். 25ல ஆரம்பிச்சா அது 26 ஆரம்பத்துல முடிஞ்சிடும். 1 வருட காலம் ஆகும். அதுக்கு பிறகு அந்த ஜனத்தொகை சென்சஸுக்கு பிறகு டீலிமிட்டேஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன்லயே சொல்லி இருக்கு. ஏன்னா தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. டீலிமிட்டேஷன்னா ஒரு பர்டிகுலர் தொகுதிக்கு இவ்வளவு ஜனத்தொகை ஒரு கால்குலேஷன் இருக்கு. அதுக்கு மேல இருந்தா அதை புதுசா இது பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினரா இருக்கட்டும், இல்ல சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும், அவங்களை எத்தனை பேர் அவங்க இது பண்ண முடியாது. கான்ஸ்டிடுவன்சி ஒண்ணு, அந்த ஜியோகிராபிக்கல் ஏரியா, பாப்புலேஷன். இதுவரை பாருங்க, இது ரீட்ரா பண்ணாங்க ஒரு தடவை, இப்ப நடுவுல பண்ணாங்க. ஆனா இத பண்ணல. அதாவது எண்ணிக்கையை ஏத்தல. ஆனா இப்ப ஏத்த போறாங்க. சரி, அது ஒரு பெரிய வேலை. அதுல பாருங்க, தென் மாநிலங்கள்ல ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. நாங்க நல்ல பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணிருக்கோம், ஆனா எங்க சீட் ஏறாது. ஆனா வட மாநிலங்கள்ல எக்கச்சக்கம் ஆயிடும். யூபி ஆல்ரெடி 80 இருக்குது, அது எவ்வளவு ஆக போகுது. அதனால அதுக்கு ஒரு ஃபார்முலா ஒண்ணு தேவை. இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில எங்க எதிர்கட்சியும் அரசு ஒன்னா உட்கார முடியாது. அந்த மாதிரி இதுல இது எப்படி ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்றது, அது ஒண்ணு. இதுக்கு பிறகு ஆல்ரெடி மகளிருக்கான இட ஒதுக்கீடு மசோதா பாஸ் ஆயிடுச்சு. அது ஒரு 33% அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியானோம். எதுக்கெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் ஆன பிறகுதான் உங்களுக்கு இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் வரும். ஆனா இப்ப என்ன பேசப்படுறதுன்னா, அது 29 இல்ல 34, 2034 போல 10 வருஷம் கழிச்சு வருதோ. ஆனா வரத்து அது வரணுங்கிறது, அது ஏன் வரணுங்கிறத பத்தி நம்ம பிரதமர் மோடி சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் தேசிய அரசியல் சட்டத்தை தீர்த்து, அதாவது மாத்திய அமைப்பு சட்டம். இதை பாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். மேலவையிலையும் வேணும், கீழவையிலையும் வேணும். அப்போ 2 இதுலயும் பண்ணுவதற்கான இன்னைக்கு தேதிக்கு அந்த நம்பர் கிடையாது. லோக்சபால சிம்பிள் மெஜாரிட்டி இருக்குது. ராஜ்யசபால மேனேஜ் பண்ண ஒரு மெஜாரிட்டி வந்துடும். ஆனா அது இந்திய அரசியல் சட்டத்தை மாத்தி அமைப்புக்கு அது போராது. சட்டத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, நீங்க கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் will have to be present in the house. அவங்க அவையிலே இருந்து அதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு இருக்கு. அது அதுக்கு பிறகு குறைஞ்ச ஒரு 20 மாநிலங்களாவது அதை அப்ரூவ் பண்ணியானோம். 15-20 மாநிலங்கள்ல அதை அவங்க சட்டசபையில அதை அப்ரூவ் ஆகணும்.
ஆமா. அப்ப பாத்தீங்கன்னா இது லாங் ப்ராசஸ், ஒரு டயலாக் ப்ராசஸ். சோ ஒரு தாட் கான்செப்ட். பாருங்க, அவையோட காலத்தை நீங்க நீடிக்கிறதெல்லாம் எல்லாரும் உட்காந்துப்பாங்க, எல்லாரும் ஒத்துப்பாங்க. ஆமா ஆமா. இப்ப நான் பவர்ல இருக்கேன், எக்ஸ்டெண்ட் பண்றேன்னா சரி, ஒத்துப்பாங்க. ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கா இப்ப 26ல வரது வச்சுப்போம். ம் 26ல புது தமிழ்நாடு சட்டசபை வந்ததுன்னா, ம் அது வந்து சரி, அது 26ல வந்தனா அடுத்தது வந்து 2031. ம் இப்போ 2024ல பண்ணாம, 29ல பண்ணாம 34 பண்றதா இருந்தா, இல்ல அந்த தமிழ்நாடு சட்டசபை 2031ல 34 வரையிலும் நீடிக்கும்னு சொன்னா ஒத்துண்டுருவாங்க. ஒத்துன்றுவாங்க. ஆமா. ம் அது ஒண்ணு இருக்குது. அதுக்கு பிறகு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுல எல்லாருக்கும் தெரியும் சில, ஏன்னா கலைஞரே ஒரு டயத்துல இத பத்தி கருத்து சொல்லியிருப்பதாக கூறப்படுகிறது. சரி. ஏன்னா ஒரு இதுல மாநில தேர்தலும் ஒரு பர்ட்டிகுலர் வருடத்துல அவர் சொல்லியிருக்காரு. ஆ ஏன்னா ஒண்ணுங்க, கட்சிகளுக்கு செலவு கம்மியாயிடும். இது நிச்சயமா பல சார். எல்லாருக்குமே ஆனா செலவு கம்மி. ம் ஆனா இதுல இன்னொரு விஷயம் டாக்டர் கணேஷ். இது ம் பிஜேபி தரப்புலேருந்து வந்த ஒரு ப்ரொபோசல்னால எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு சந்தேகம். இதுல ம் ஏதோ சூட்சமா இருக்கோ, பிஜேபிக்கு லாபமோ, பிரதமர் மோடிக்கு லாபம் ஏற்பட்டுடுமோன்னு ஒரு கவலையா இருக்குது. சரி. ஓகே. இதெல்லாம் ம் இருக்கு. சோ உங்க கேட்ட கேள்விக்கு ம் வரும். ஆனா எப்போது வரும்? இல்ல, நம்ம வடிவேலு சொல்ற டயலாக் தான். வரும் வராது, வரும் வராது. வராது. ஆனா 2029க்கு அப்போ ஒரு ப்ளீக் சான்ஸ் தான் அப்படின்ற மாரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா ஏன்னா சார்? அதுக்கு பல நான் சொன்ன சில வேலைகள்லாம் இருக்குது பாருங்க. ம். சரி. நான் ஓகே. சொன்னேன் பார்த்தீங்களா? சென்சஸ், டீலிமிட்டேஷனு, அப்புறம் மகளிர் விமென்ஸ் கோட்டா இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவ்வளவு அவசர அவசரமா பண்ண முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கேள்வி வருது. பட் எனிதிங் இஸ் பாசிபிள் வென் பிஜேபி இஸ் தேர் ரூலிங். ஏன்னா 370 அப்படிதான் சொன்னாங்க. அதையே கொண்டு வந்துட்டாங்க. ராமர் கோயில சொன்னாங்க, கொண்டு வந்துட்டாங்க. சரி பார்ப்போம். ஒருவேளை 2029ல இத கொண்டு வராங்களா இல்லையான்னு. அதே சமயத்துல இத பத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது, மிஸ்டர் அமித்ஷா அவரு வந்து அம்பேத்கர பத்தி பேசினத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? ஹவ் டு யூ சீ தட்? இல்லைங்க, அவர் என்ன, அதுல என்ன பிரச்சனைன்னா, என்ன பேசினாரு? ஆமா. ம். ஆக்சுவலா என்ன பேசினாரு? என்ன ம். பேசினார்ன்னு எதிர்க்கட்சிகள் ஒரு நாள் பிறகு முழிச்சுக்கொண்டு ஒரு சர்ச்சையை எழுப்பியிருக்காங்க. ஆமா. ம். இல்ல, அவர் சொன்னதும் அதாவது 2 அவையிலும் இந்திய அரசியல் சட்டத்தின் 75வது ஒரு விழா கொண்டாடப்பட்டது. ம். 75 ஆனிவர்சரி. அதுல ராகுல் காந்தியே எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற பேர்ல கடிதம் எழுதி இந்த மாரி ஒரு இதுல சர்ச்சை இருக்கணும்னு. ம். இந்த சர்ச்சையோட காங்கிரஸோட நோக்கம் என்ன? பிஜேபி உள்ள தலைமையில உள்ள அரசு வந்து இந்திய அரசு சட்டத்துக்கு அவமரியாதை செய்கிறது ம். அப்படிங்கிறது, அதுதான் அவங்க தலைப்பா இருந்தது. ம். ஆனா இந்திய அரசியல் சட்டத்தை பத்தி நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா, காங்கிரஸோட வரலாறு தனி வரலாறு. ஆமா. 77 தடவை காங்கிரஸ் இதை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ம். இன்க்ளூடிங் எமர்ஜென்சி போது கூட பல மாற்றங்கள் செய்யப்பட்டது. 5 ஆண்டு கால லோக்சபா தான் 6 ஆண்டு காலம் பண்ணாங்க. ம். என்னெல்லாமோ நடந்தது இந்திரா காந்தி தலைமையில. நேரு டயத்துல பாத்தீங்கன்னா, இந்திரா காந்தி, அதாவது ராஜீவ் காந்தி, பல விஷயம் இருக்குது. அதுல ம். ஒரு டிஃபென்சிவ் மேட்டர். சோ ம். அவையில, மக்களவையில இத பேசும்போது பிரதமர் நன்னா பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டாரு. ம். எங்கள குற்றச்சாட்டு எங்க மேல வைக்கிறீங்க. நாங்க இத ஃபாலோ பண்றது இல்ல. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? உங்க ரெக்கார்டு என்ன? அப்ப சொன்னபோது என்ன பட்டதுன்னா, ஒருவேளை காங்கிரஸ் இதுல செல்ஃப் கோல் போட்டுடுச்சோ, இந்த மேட்டர் ம். கொண்டு வந்து அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ம். அப்போ என்ன சொன்னாரு பிரதமர் அங்க நம்ம கீழவையில, அதாவது மக்களவையில என்ன சொன்னாரு? அப் டாக்டர் அம்பேத்கருக்கு நீங்க மரியாதை குடுத்ததே கிடையாது. ம். காங்கிரஸ் கட்சி அந்த, ஏன்னா நேருக்கும் அவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு எப்பவுமே இருந்தது. வேறுபாடு இருந்தது. அவர் வந்து கேபினெட் கூட ரிசைன் பண்ணாரு. அந்த இன்டரிம் கேபினெட்ல இருந்து. ம். அதுக்கு பிறகு 2 தடவை தேர்தல்ல அவர் தோற்கடிக்கப்பட்டார். ஏன்னா ம். நேரு அவர் ஜெயிக்கிறத விரும்பல. ம். பிறகு பாத்தீங்கன்னா, அவர் டிப்ரஸ்ட் கிளாஸஸோட ஒரு ஃபெடரேஷன் மாரி நடத்தினாரு. ஆனா போக போக பாத்தீங்கன்னா, அவருக்கு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல அவருக்கு இது இல்லாம போயிடுச்சு. அண்ட் கடைசி காலத்துல ம். டாக்டர் அம்பேத்கருக்கு பைனான்சியலா கூட நெறைய பிரச்சனைகள் இருந்தது. அப்ப சரி. காங்கிரஸ் ஒண்ணும் செய்யல. அண்ட் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அம்பேத்கருக்கு அந்த முக்கியத்துவம் தரல. காரணம் என்னன்னா, அவங்க ஃபோக்கஸ் நேரு டைனாஸ்டி மேல தான் ஃபோக்கஸ் இருக்கணும். ம். 1990 அதான் விபி சிங் கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட், பிஜேபி இடதுசாரி கட்சிகள் ஜாயிண்ட் சப்போர்ட்ல இருந்த கவர்மெண்ட் தான் இத அவருக்கு பாரத் ரத்னா கூட கொடுத்தாங்க. இதெல்லாம் ரைட். எடுத்து சொல்லிட்டு, இதேதான் அமித்ஷாவும் எடுத்து சொன்னார். இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க வெறும் லிப் சர்வீஸ் குடுக்குறீங்க. அம்பேத்கர், அம்பேத்கர், அம்பேத்கர்ன்னு.
நீங்க என்ன பண்ணீங்க இதான் அவர் கேட்டாரு. அது கேட்கும் போது என்ன சொன்னாரு, நீங்க அம்பேத்கர் பேர் எடுத்து கடவுள் பேர் எடுத்தாலும் உங்களுக்கு புண்ணியம் சேர்ந்திருக்கும், நீ என்ன பண்ணீங்க வேற எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தீங்கன்னு சொன்னாரு. அவர் ஒரு நிமிஷம் அவர் சொல்லும் போது எதிர்கட்சிகள் கேட்டு இருந்தாங்க, யாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணல. அடுத்த நாள் காங்கிரஸ் சோசியல் மீடியா என்ன யோசிச்சாங்க, ஐயோ நமக்கு இவ்வளவு செல்ஃப் கோல் ஆயிடுச்சு, இது எப்படி திருப்பலாம், அந்த ஸ்பீச்சை வண்டி எடுத்து போட்டாங்க. என்ன போட்டாங்க, அம்பேத்கர் சொல்றீங்க, அதுக்கு உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்கு கடவுள் பேர் எடுத்துட்டா, அப்ப அம்பேத்கரோட கடவுளோட இது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு இதை கிளப்பிட்டாங்க. அது ஃபால்ஸ் நரேட்டிவ். ஏன்னா நீ முழுமையை கேட்டீங்கன்னா அம்பேத்கர் அவமானமே கிடையாது. அம்பேத்கர் ரொம்ப இதுவா பேசிட்டாங்க. அண்ட் பிஜேபி அம்பேத்கர் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா பிஜேபியோட இதுவே காங்கிரஸ் அவருக்கு மரியாதை கொடுக்கல, நாங்க தான் எல்லாம் பண்ணோம், அவருக்கு மெமோரியல் கட்டினோம், அவர் பிறந்த ஊர் மவுல இருந்து ஆரம்பிச்சு டெல்லியில அவர் தங்கிற வீடா இருக்கட்டும் எல்லாத்தையும் நாங்க தான் கன்வெர்ட் பண்ணோம். அவர் பேர்ல பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால் எல்லாம் கட்டியிருக்கோம், மோடி அரசு கட்டி இருக்கு. அந்த மாதிரி இதுவே இல்லை. காங்கிரஸ் 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் பண்ணாங்க. என்ன, பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுன்னா இடஒதுக்கீடு எல்லாம் முழுக்க எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க, ஒண்ணுமே இருக்காது, கோட்டாவே அபாலிஷ். அது எப்படி செஞ்சாங்க? அமித்ஷா தெலுங்கானால ஒரு இடத்துல பேசினார். அவர் பேசினது மத அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுத்தா அதுக்கு இந்திய அரசின் சட்டத்துக்கு அது இடம் கிடையாது, அப்படி யாராவது முஸ்லிம்ஸ்க்கு கோட்டா கொடுத்தாங்கன்னா அதை நாங்க எதிர்ப்போம், அதை ஒழிப்போம். அதை ஒழிப்போம்னு சொன்னது எல்லா கோட்டாவையும் ஒழிப்போம்னு அந்த வீடியோ ஓடிடுச்சு. அதோட இம்பாக்ட் பிஜேபிக்கு அப்ப புரியல. ஆனா பிற பிரதேசத்திலயும் மகாராஷ்டிரலயும் இம்பாக்ட் இருந்துருக்கு, சீட்டு குறைஞ்சிருச்சு. இந்த தரம் பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டு, அதனாலதான் மகாராஷ்டிராலையும் சரி ஹரியானாலும் சரி தலித் சமுதாயோட ஒர்க் பண்ணி அந்த விக்டரி கிடைச்சது, ஜெயிச்சாங்க. அதுதான் காரணம். ஆனா இந்த சர்ச்சையை மீண்டும் கிளப்பி ராகுல் காந்தி சரி, அதாவது அப்ப பேசும்போது கருகே பேசாம இருந்தாரு, எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் பேசாம இருந்தாருங்க. அவர் நிஜமாவே அவமானமா அவதூற பேசியிருந்தா இவங்க எழுந்து நின்று ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கணுமே, அப்ப பண்ணல. கட் பண்ணி ஒரு இது பண்ணி பெருசு பண்ணி அதுல இதுவரை எந்த இஷ்யூலயும் ஒன்னாகாத கட்சிகள். இப்ப பாருங்க, அதானி மேட்டர்ல தனியார் காங்கிரஸ் வெளியில போராட்டம், வெளியில போராட்டம், அவையை நடத்தவில்லை இந்த வின்டர் செஷன்ல. ஆனா இந்த மேட்டர் வந்தோட எல்லா கட்சியும் சேர்ந்துட்டாங்க, இன்க்ளூடிங் டிஎம்கே. சரி, இது குட் இது, பட் இது உண்மை இல்லை. நான் என்ன சொல்றேன், அமித்ஷா என்ன சொன்னாரோ பாரு, அந்த மாதிரி சொல்லியிருக்கணும். இப்ப நம்ம சொன்ன வச்சுக்க, என்ன பெரியார் சொல்றீங்க, பெரியாருக்கா என்ன பண்ணீங்க, பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்றீங்களா? அதுக்கு பெரியார் பேர் எடுக்கிறது கடவுள் பேர் எடுத்துருந்தா நீங்க எங்க போயிருப்பீங்க, பெரியார் சொல்லி ஊரை மாத்திருக்கீங்க அப்படி நான் சொன்ன வச்சுக்கோங்க. இதை ஒண்டி அது. ஆனா இவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், ஒரு தடவை அடிப்பட்ட பிறகு திருப்பி கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். இந்த வார்த்தைகளை அந்த மாதிரி சொல்லாம வேற மாதிரி சொல்லிருக்கலாம். அங்கதான் சார், ஆமா கரெக்டா நீங்க சொன்னீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். அங்க என்ன இருக்கு, அந்த ஃப்ளோல ஸ்லிப் ஆயிருக்கு. ஆனா கேட்பவர்களுக்கு, அவையில் இருந்தவர்களுக்கு, எதிர்கட்சி தலைவர்களுக்கு அது அப்ப தப்பா படல. இதை தனியா ஓட்டிட்டு இதை வச்சு பெருசு பண்ணலாம், அமித்ஷாவை மாட்டலாம் இதுல அப்படின்னு ஒரு நோக்கத்தோட போயிருக்காங்க. ஆனா இது பாருங்க, இது பிஜேபி திருப்பி கவுண்டர் பண்ணுங்க, ஏன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. சார் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்ணலன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்கே சார். பிஜேபி should have countered it with a fierce hand. ஆனா அவங்க அப்படி பண்ணல. காங்கிரஸ் இத ஒரு லெவலை தாண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. they are claiming victory அப்படின்ற மாதிரி. அதுங்க போய் எவ்வளவு தூரம் நீங்க ப்ளோ பண்ண முடியும் சொல்லுங்க. ஏன் பிரதமரே கான்ட்ரடிக்ட் பண்ணாரு? பிரதமர் எந்த மந்திரிக்கா கான்ட்ரடிக்ட் பண்ண மாட்டாரு. உடனடியாக இது ஆரம்பிச்ச உடனே 1 hourல பிரதமர் ட்வீட்ஸ் வந்துருக்கு. இந்த மாதிரி நீங்க அம்பேத்கருக்கு துரோகம் செஞ்சுட்டு இதை வச்சு நீங்க பெருசு பண்றீங்களா, இந்த மாதிரி நீங்க பண்ணி உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, தலித்தோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு பிரதமரே பாருங்க. பிரதமர் எந்த அமைச்சருக்கா எடுக்க மாட்டாரு, எந்த அமைச்சர் கான்ட்ரவர்சியில மாட்டினாலும் அவர் முன் வர மாட்டாரு. ஆனா இந்த மேட்டர்ல அதாவது அமித்ஷா அந்த எக்ஸ்பிரஷனை விட்டுருக்கலாம். ஏதாவது நான் பேசும்போது ஏதாவது ஏதாவது இப்ப எல்லாம் பாருங்க, எல்லாம் ஏஐங்கிறாங்க, வீடியோ எடிட்டிங்கிறாங்க, சூப்பர் இம்போசிஷன்ங்கிறாங்க, என்னெல்லாமோ பண்ணி என்ன வேணா பண்ணலாங்க. வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வேற மாதிரி சொல்ல வைக்கலாம். இப்ப நம்ம பேசும்போது இப்ப பெரியார் எழுவு பண்ணி பேசிட்டாங்க, அதனால இவங்க மேல இவங்களை கைது செய்ய கேஸ் போடுங்க சொல்லலாம். நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா இப்ப அந்த மாதிரிதான் நடக்கிறது அரசியல் எல்லாத்துலயுமே. சொல்லாத சொன்ன மாதிரி, சொன்னதை சொல்லாம மாதிரி இது மாதிரிலாம் நடக்குது.
ரெண்டு சைடு நடக்கிறது. நான் சொல்லல ஒரு சைடு தான் பண்ணுது, ரெண்டு சைடு செய்யறது. இதுல கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம். ஆனா கொஸ்டின் எங்கன்னா இப்ப பாருங்க, ராகுல் காந்தி தன்னோட இதை மாத்திட்டாரு. இத்தனை நாளா ஒயிட் டி ஷர்ட் போட்டிருந்தாரு. டெல்லியில நல்ல குளிர் இருக்குது, இப்ப நம்மளும் பாக்குறீங்க எப்படி இருக்கும்னு. இதுல அவர் ஒயிட் டி ஷர்ட் எடுத்துட்டு இப்ப நீல டி ஷர்ட் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, கரெக்ட். நீலம்ங்கிறது டாக்டர் அம்பேத்கர் ரொம்ப பிடிச்ச கலர். அது ஒரு டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்க்கு கலர் மாதிரி வச்சிருந்தாரு. அவர் கொடியிலையும் சரி, அவர் சின்னத்திலையும் சரி நீலம் இருக்கும். அவர் புத்தர் ஆனாரு, புத்த தர்மத்தை இது பண்ணாரு. இது அம்பேத்கருக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள இது வந்து அதுல பாருங்க, பல விஷயங்களால எடுத்து சொன்னது அவருக்கு பிடிக்கல. காங்கிரஸ் என்ன, நேருவுக்கு அம்பேத்கரை பிடிக்கலங்கிறது தெரிஞ்ச கதை. ஆனா டாக்டர் இவர் நம்ம நேரு, எட்வினா மவுண்ட் பேட்டன், நம்ம லார்ட் மவுண்ட் பேட்டன் கவர்னர் ஜெனரலா இருந்தார். அப்போ நமக்கு சுதந்திரம் வழங்கிய போது அவரோட ஒய்ஃப் மனைவி எட்வினா மவுண்ட் பேட்டனும் நேரு நெருங்கிய நண்பர்கள். பல முறை இவர் கடிதாசம் எழுதியிருக்காரு நேரு. அதுல ஒரு கடிதாசத்துல அம்பேத்கர் தோத்தது ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி எழுதியிருக்காரு. இந்த மாதிரி மேட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல காங்கிரஸுக்கு ஃபேவரபிளா போகாது. சோ ஒரு சமயம் இல்லைன்னா ஒரு சமயத்துல வந்து உண்மை வெளியே வந்துரும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. உண்மை தெரியுங்க, அவங்க எல்லாருக்கும் தெரியும். இது இந்த சந்தர்ப்பத்தை எதுக்கு விடணும்னு சொல்லி பண்றாங்க. உண்மை தெரியும். ஆனா அமித்ஷா இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இருக்கணும் இல்ல, அவர் கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்போ ஒரு தடவை அடிபட்ட பிறகு பட்ட இடத்துல படுன்னு சொல்லுவாங்க இல்ல, கெட்ட குடியே கட்ட மாதிரி இவங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருந்திருக்கணும். அதுல மாட்டிக்கிட்டாங்க. நிச்சயமா சார், நிச்சயமா. ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. நிச்சயமா நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.